கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா ஜெபநேர குடும்பத்தாருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எந்த தேசத்தில், எந்த கிராமத்தில், எந்த சிட்டியில், டவுனில் எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறாரு. அதனால் நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிற வார்த்தை அருமையான நீதிமொழிகளில் இருந்து 22வது வசனம். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எத்தனை அருமையான விஷயம் பாருங்கள். எதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவனாக இருக்குதான், எதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம்னு போட்டிருக்குதுன்னா அதை நாம் கண்டுபிடிக்கணும். அது என்னது? அதான் வேத வசனம். வேத வசனம் நமக்கு எப்படி இருக்கிறது? ஜீவனாக இருக்குதான். நான் அடிக்கடி யோசிப்பேன், 1 கோடி ரூபா இருக்குது, இங்கே இன்னொரு தராசில் ஜீவன் இருக்குது. எத்தனை கோடியை வச்சாலும் ஜீவன் ஜெயிக்க தான் செய்யும். ஜீவன் எதில் இருக்குது? வார்த்தையில் இருக்குது. அப்போ இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்குது? ஆமேன், அல்லேலூயா, சோத்திரம், இது எல்லாமே ஜீவன் உள்ளது. வேத வசனங்கள் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். இப்போ ஒரு தராசு எடுத்துக்கொள்ளுங்க. அந்த தராசில் ஒரு வசனத்தை வைங்க, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறாருன்னு. அதில் ஒரு வசனம் இருக்குது. இந்த இடது பக்க தராசில் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பணத்தை எடுத்து வைங்க. எல்லா பணக்காரனுடைய அத்தனை பணத்தையும் தூக்கி வைங்க. தங்கம், வைரம் எல்லாத்தையும் தூக்கி வைங்க. இந்த இடத்துல இருக்கிறது ஒரே ஒரு வரி, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார்னு ஒரு தராசில் இருக்குது. இந்த தராசில் உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய சொத்துகள் இருக்குது. அதோட விட வேண்டாம், மலையில் உள்ள அத்தனை சுரங்கங்களில் உள்ள தங்கங்கள், கடலின் ஆழத்தில் உள்ள முத்துகள், எல்லா இடத்துல உள்ள வைரம், தங்கம் எல்லாத்தையும் தூக்கி ஒரு தராசில் வச்சாலும் இந்த கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை அத்தனையும் மேற்கொள்ளும். ஏன்னா அத்தனை தங்கங்கள், வெள்ளி, பொண்ணு எல்லாத்தையும் காட்டிலும் அதற்குள் இல்லாத ஜீவன் இந்த கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிற வார்த்தைக்குள் இருக்கிறது. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறாரு உள்ள வார்த்தையை நான் அனுபவிக்கிறது பெருசா, இல்லை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சொத்து இருக்கக்கூடிய தராசில் உள்ள ஆசீர்வாதத்தை நான் வாங்குறது பெருசான்னு கேட்டால் கர்த்தர் நம்ம மேய்ப்பராக இருக்கிறது தான் பெருசு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கர்த்தர் நம்ம மேய்ப்பராக இருந்தாருன்னா இந்த தராசில் உள்ள ஆசீர்வாதம் இருக்குது பார்த்தீங்களா, இதை காட்டிலும் 10 மடங்கு அவரை தர முடியும் ஆண்டவரால். ஏன்னா அவர் தானே இதெல்லாம் படைச்சவர். அப்போது உண்மையை சொன்னால் ஜீவன் எதில் இருக்குதுன்னா ஐஸ்வர்யத்தில் இல்லை, சம்பத்தில் இல்லை, படிப்பில் இல்லை, பட்டத்தில் இல்லை, பொருளில் இல்லை, எந்த தங்கத்தில், வைரத்தில் இல்லை. அதான் பேதுரு சொன்னார், பொண்ணு வெள்ளி என்கிட்ட இல்லை, ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது, அது இயேசுவின் நாமம், அதை தாரேன், அதை உபயோகப்படுத்தி நீ வாழ்க்கையை வாழு, என்ஜாய் பண்ணு. எத்தனை கோடி இருந்தாலும் உடனே நடக்க வைக்க முடியாது. அவன் அந்த நடந்தான் பார்த்தீங்களா, அந்த ஃபீல், அந்த சந்தோஷம் எத்தனை கோடி கொடுத்தாலும் வராதுங்க. நான் முடவனாக இருக்கிறேன், நீங்கள் எனக்கு இத்தனை கோடி தந்தால் நான் முடவனாகவே இருந்துட்டு போகிறேன்னு சொல்லுவானா? எனக்கு 1 ரூபா கூட வேண்டாம், என் 2 காலையும் சரியாக்கி விடுங்கன்னு சொல்லுவானா? 2 காலையும் சரியாக்கி விட்டது பொண்ணு வெள்ளியும் கிடையாது, அந்த பொண்ணையும் வெள்ளியும் படைத்தவருடைய நாமம். தேவ ஜனங்கள் அந்த நாமத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அந்த நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20-21 பாருங்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்திற்குள் காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவன். இட் இஸ் லைஃப் ஃபார் தெம். ஜீவனுடைய ரகசியம் இன்னைக்கு மக்களுக்கு தெரியல. கோடிக்கணக்கான பணத்துக்குள்ள ஜீவன் இல்லை, டபுள் மாடி பில்டிங்கில் ஜீவன் இல்லை, படிப்பு பட்டங்களில் ஜீவன் இல்லை, பொக்கிஷங்களுக்குள்ள ஜீவன் இல்லை, பெரிய செலிபிரிட்டிஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஜீவன் இல்லை, 5 ஸ்டார் 7 ஸ்டார் எவனுக்குள்ளேயும் ஜீவன் இல்லை. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். எது? வசனம். வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்கு. வசனம் யாருங்க? இயேசு தான் வார்த்தையா இருக்கிறாரு. இந்த வார்த்தைக்குள்ள தான் ஜீவன் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. The life is the light to the human. He had the life inside of him. That life was light to man. கர்த்தருக்குள், இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. The life translated into light. அவருக்குள் இருந்த அந்த ஜீவன், அந்த லைஃப், அது அப்படியே வெளிச்சமாக மாறுகிறது. நமக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கிறது. அப்போ வார்த்தைக்குள்ளாடி ஜீவன் இருக்குது, வெளிச்சம் இருக்குது, ஆவி இருக்குது, ஜீவன் இருக்குது. அதனால் தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கி கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் ஜீவன், அதுதான் ஆரோக்கியம். இந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தான் அது ஆரோக்கியம். நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள். எல்லாருக்கும் ஜீவன் கிடைக்காது.
எல்லாருக்கும் இந்த இனிமை கிடைக்காது. எல்லாராலையும் முடவனை நடக்க வைக்க முடியாது. பேதுரு நடக்க வைத்தார். அது காரணம் என்ன? அவர் அழகா சொல்றார், பொண்ணு வெள்ளி என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கிறது தாரேன்னு சொல்லுகிறார். அப்படின்னா அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு, ஜீவன் எதுக்குள்ள இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இன்றைக்கி ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? உங்கள் வீட்டுக்குள்ளே சுகம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா? உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் வரணும்னு நினைக்கிறீங்களா? பிசாசு விரட்டுற ஒரு ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? குஷ்டரோகிகளை சுகமாக்கணும், மரித்தவர்களை எழுப்பணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட நீங்கள், இந்த வாஞ்சைகள்லாம் இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை செய்யணும். அதை செய்தால் மட்டும்தான் இதை அனுபவிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, அவைகளை கண்டுபிடிக்கிறவனுக்கு. எதை கண்டுபிடிக்கணும்? நீங்கள் எதையோ ஒன்று கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அதை கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு ஜீவன் ஆக்டிவேட் ஆகும், ஜீவன் செயல்படும். நீங்கள் கண்டுபிடிக்கலைன்னா அது நடக்காது. முடவனை எழுப்ப முடியாது, சமாதானத்தை வாங்க முடியாது, ஒரு பெரிய ஊழியக்காரனாவோ ஊழியக்காரியாவெல்லாம் மாற முடியாது. எப்போ மாற முடியும்? ஏதோ ஒன்றை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என்ன நடக்கும்? உங்களுக்கு ஜீவனும் கிடைக்கும், உங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், நிம்மதியாக இருப்பீங்க. பணம் இல்லாட்டி நிம்மதியாக இருப்பீங்க, சொத்து இல்லாட்டி நிம்மதியாக இருப்பீங்க. ஏன்னா நிம்மதியை தரது பணமோ பட்டமோ கிடையாது, கர்த்தர். அப்போ எதை கண்டுபிடிக்கணுமா? வசனத்தை கண்டுபிடிக்கணும். என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அதை சாய்த்து என்ன செய்யணும்னு சொல்கிறாரு பாருங்க. அவைகளை உன் கண்களை விட்டு பிரியாதிருக்க செய்யணும். அதை உங்கள் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள்ளணும். இதை ரெண்டையும் செய்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, இந்த ரெண்டையும் செய்யக்கூடிய ப்ராக்டிஸை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே ஜீவன் வந்துடும். அப்போ உங்களுக்குள்ளே ஜீவன் வரணும்னா நீங்கள் ரெண்டு விஷயம் செய்யணும். ஓயாமல் வேதங்களை நேசித்து வாசிக்கணும். அதை உங்கள் இருதயத்தில் காத்துக்கொள்ளணும், ஒரு ப்ராமிஸ் மாதிரி காத்துக்கொள்ளணும். இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்குள்ள ஜீவன் பெருக தொடங்கும். ஏன்னா உள்ள வார்த்தை போக 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 ஜீவன் கூடிக்கொண்டே இருக்கும். ரேட் ஆஃப் லைஃப், அந்த ஜீவனுடைய அளவு கூடிக்கொண்டே இருக்கும். அப்போ நீங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒரு ஜெபத்தை பண்ணிங்கன்னா உடனே நடக்கும். அதனால தான் ஆண்டு சொல்லுகிறார், இந்த உலகத்தான போல வாழ விரும்புகிறோமா, இல்லை கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்ந்து சாதிக்க விரும்புகிறோமான்னு நம்ம கையில் தான் கர்த்தர் கேட்குறாரு. நம்ம விட்டு கொடுப்போம், நம்ம சாதிப்போம், கர்த்தர் நம்மளை பயன்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ப்ரையர் டைம் தேவ ஜனங்கள் எந்த டினாமினேஷன் வேறுபாடு இல்லாமல் எந்த எல்லையில் இருந்தாலும் கிறிஸ்தவன் என்ற ஒரே நாமத்தினால, இயேசுவின் பிள்ளை என்ற நாமத்தினால நம்ம கூடியிருக்கிறோம். இந்த வார்த்தை எந்த டினாமினேஷன் சார்ந்தவங்களுக்கு கிடையாது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. இயேசு ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்கிற உங்களுக்கு, நீங்கள் எந்த டினாமினேஷன் இருக்கலாம், எந்த பகுதியில் இருக்கலாம், எப்படினாலும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளரப்பட்டிருக்கலாம். உங்களை யாரும் வெறுக்கலை. உங்களை இணைத்து கொண்டு கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்கள் எல்லாம் ஒரு அவயம். நீங்கள் வளர்ந்த விதங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். நான் டிபிஎம், நான் ஐபிசி, நான் ஏஜி, நான் ஆர்சி, நான் சிஎஸ்ஐ, இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருப்பாங்க. வடநாட்டில் போனால் சிஎன்ஐ, இப்படி நான் அந்த இது, நான் இந்த இது. ஆண்டு சொல்ல, நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள், நீங்கள் எல்லாரும் உண்மையான சத்தியங்கள். நம்ம எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொண்டு முன்னேற கர்த்தர் அழைக்கிறார். அதற்கு உதவியாக நம்ம ப்ரையர் டைம் சேனல் ஆண்டு வைத்திருக்கிறார். அதனால தான் நான் ப்ரையர் டைம் ஜனங்கள் சொல்லும் பொழுது ஒரு சேனல் சார்ந்த மக்கள் அல்ல, அது ஏசப்பாவுடைய பிள்ளைகள். அவங்களுக்கு உதவியாக இருக்கிறதுக்காக, ஒரு கைடாக, ஒரு ஹெல்ப்பாக கர்த்தர் இந்த சேனலை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட எல்லா ஜெபநேர குடும்பத்தாரும் சாதிப்பார்களாக. உலகத்தானை போல வாழ்ந்து அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து ஜீவன்னா என்னன்னு புரிந்து கொண்டு, அந்த ஜீவன் உலகத்தில் இல்லை, பட்டத்தில் இல்லை, படிப்பில் இல்லைன்னு எல்லா ஜெபநேர குடும்பத்தாரும் அடித்து சொல்லணும். இந்த நம்ம ஜெபநேர குடும்பத்தாரில் இருக்கிற யாருமே என்றைக்குமே பணத்துக்காகவோ உலகத்துக்காகவோ ஏசாவை போல, ஒரு சிம்சோனை போல இச்சைகளுக்காகவோ ஆகாரத்திற்காகவோ பணத்திற்காகவோ ஆண்டவரையோ அழைப்பையோ அபிஷேகத்தையோ நம்ம காட்டி கொடுக்கவே கூடாது. என்றைக்குமே we should not negotiate. நம்ம பேரம் பேசக்கூடாது. ஆவிக்குரிய எந்த விஷயத்தையும் பேரம் பேசாமல் கர்த்தருக்காக நிற்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷனாக, ஒரு வல்லமையான, ஒரு வைராக்கியம் உள்ள கூட்டமாக நம்மளை கர்த்தர் உருமாற்றுவாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, நன்மையான நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்ட ஜனங்களை ஆசீர்வதிங்க. அதன்படியே அவர்கள் செய்யட்டும். எழும்பி பிரகாசிக்கட்டும். தூசியை உதறிட்டு உமக்காக பறக்கட்டும். கழுக போல செட்டைகளை விரித்து எழும்பட்டும். தேசங்களுக்குள்ளாக பாயட்டும். அநேகரை ஆண்டவரை அக்கினியினால் தொடட்டும். எழுப்புதலின் அக்கினி இவர்கள் மூலமாக தேசத்தை பற்றி எரிய பண்ணட்டும். இதை கேட்குற ஆயிரங்களாக இருக்கலாம், 2000 இருக்கலாம், பல ஆயிரங்களாக இருக்கலாம், எத்தனை பேராக இருந்தாலும் சரி, அவர்கள் மேல் ஒரு பலத்த அபிஷேகம் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே வசனத்தின் ஞானம், ஜீவன், என் தேவன் இறங்க பண்ணுவீராக. அவர்களை வேறு மனுஷனாக, வேறு மனுஷியாக மாற்றி ஆவிக்குரிய மண்டலங்களை எழுப்பி பிரகாசிக்க பண்ணுங்க. ஒரு பவுலை போல, ஒரு பேதுருவை போல, ஒரு எஸ்தரை போல, ஒரு தெபொராளை போல தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் bless யூ. எல்லா ஜெபநேர குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துகள். இணைந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தீங்க. இன்று இரவும் நல்ல ஒரு வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிற நிகழ்ச்சி உண்டு. தேவஜனங்கள் இணைந்து கொள்ளுங்க. அதில் வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த நிகழ்ச்சி அநேகருக்கு வார்த்தை இருதயத்துக்கு கொண்டு போகவும், விசுவாச அறிக்கைகளை பண்ணவும், ஜீவனை உண்டாக்கவும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்கிறது. இதை கர்த்தருடைய ஆவியானவர் இணைந்து செய்ய நமக்கு உதவி செய்கிறார். எல்லாரும் இணைந்து கொள்வோம். 9 மணி அளவில் சந்திக்கலாம். காட் bless யூ. ஆமேன்.